Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே சிம்பிளான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மெதுவடை பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இத செய்யறதுக்காக 1 கப் அளவு உளுந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா சில்லுன்னு கிடைக்கும் இல்லையா, அப்போ மாவு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து சேர்த்து இந்த மாதிரி உளுந்து ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து அரைச்சிக்கணும். மாவில் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. உளுந்து நல்லா அரைப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி மாவை நல்லா எடுத்து விட்டு நல்லா ஆட்டிக்கணும். மாவு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சியில் நல்லா கெட்டியாக இருக்கும்போது நம்ம இதை எடுத்துடணும். இதுதான் வந்து பர்ஃபெக்டான வடை மாவு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம மாவை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான நம்மளுக்கு வடை ஷேப் வந்து கிடைக்கும். கடாயில் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு வடையாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு வடையை போட்டுக்கோங்க. அப்புறமா மீடியம் ஹீட்டில் மாற்றிக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கோல்டு கலரில் வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.